அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வங்கியினுடைய புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா அப்படிங்கிறவர் தான். இவர் ஆர்பிஐனுடைய எத்தனையாவது ஆளுநர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 26வது ஆளுநர். ஸோ 25வது ஆளுநராக இருந்த சக்தி காந்ததாஸ் அவர்கள் வந்து ஓய்வு பெறுறாரு. ஸோ அதனால் புதிய ஆர்பிஐனுடைய கவர்னராக சஞ்சய் மல்கோத்ரா அப்படிங்கிறவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து வருவாய்த்துறையினுடைய செயலாளராக முன்னாள் பணியாற்றியவர். அடுத்தது, நமது உரிமை நமது எதிர்காலம் இப்போது என்ற கருப்பொருள் எந்த ஆண்டிற்கான மனித உரிமை தினத்தினுடைய கருப்பொருள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 2024 மனித உரிமைகள் தினம், டிசம்பர் 10 வந்து மனித உரிமைகள் தினம். ஸோ அதனுடைய தீம் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது, இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக மாநில மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறத அமைத்த மாநிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். ஏப்ரல் 17, 1997 தான் வந்து இந்த மாநில மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. இதனுடைய தற்போதைய தலைவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணிக்குமார் அப்படிங்கிறவர் தான் இருக்கிறாரு. இவருடைய பதவிக்காலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3 ஆண்டுகள் அல்லது 70 வயது. ஸோ இதில் எது முன்னாடி வருதோ அதில் ஓய்வு பெறுவார். ஸோ மாநில மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறவங்க தான் வந்து மனித உரிமை ஆணையத்துக்கு தலைவராக வந்து வருவாங்க அதனுடைய ஓய்வுக்கு பின்னாடி. அடுத்தது, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது எப்போ ஏற்படுத்தியிருப்பாங்கன்னா மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993 படி அக்டோபர் 12, 1993 நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படிங்கிறத ஒன்று ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு அன்கான்ஸ்டியூஷனல் பாடி, ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு தான் இது. இதனுடைய தலைவர் யார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விஜய பாரதி சயானி அப்படிங்கிறவங்க தான் வந்து இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அருண்குமார் மிஸ்ரா அப்படிங்கிறவர் வந்திருப்பார். இப்போ வந்து விஜய பாரதி சயானி அப்படிங்கிறவங்க ஆக்டிங் சேர்மனாக வந்து இருக்கிறாங்க. அடுத்தது, டங்ஸ்டன் குறியீடு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ W தான். இது ஏன் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் டங்ஸ்டன் சுரங்கம் வந்து எடுப்பதற்காக மத்திய அரசு வந்து ஒரு டெண்டர் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை எதிர்த்து மக்கள் வந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அது சம்மந்தமாக வந்த கேள்வி தான் இந்த டங்ஸ்டன். அடுத்தது, மிஸ் எர்த் 2024 தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெசிகா லேன் அப்படிங்கிறவங்க எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். அடுத்தது, டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த சுரங்கம் அமைய உள்ள மாவட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம், மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான். அடுத்தது, உலக அளவில் டங்ஸ்டன் உற்பத்தியில் முதலிடம் வைக்கக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீனா தான். ஸோ இந்த டங்ஸ்டன் வந்து பார்த்தோம்னா இரும்பை விட வலிமையான ஒரு உலோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது உலக அளவில் முதலிடத்தில் இருக்கிறது. சீனா தான் அதிக அளவில் உற்பத்தி பண்ணுறாங்க. அடுத்தது, தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் அப்படிங்கிறது எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா பிப்ரவரி 19. இதனுடைய யாருடைய நினைவாக கொண்டாடுறாங்க? உவே சாமிநாத ஐயர். இவருடைய நினைவாக தான் பிப்ரவரி 19 தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு முதல்வர் வந்து சொல்லியிருப்பார். அடுத்தது, எல்ஐசியின் பீமா சஹி திட்டம் அப்படிங்கிறது யாருக்கான தொலைநோக்கு திட்டம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது மகளிருக்கான ஒரு தொலைநோக்கு திட்டம். ஸோ இதில் வந்து இவங்க எல்ஐசி முகவர்களாக சேர்க்கப்பட்டு மாதம் 21,000 ரூபாய் ஊதியம் பெறக்கூடிய வகையில் இந்த ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதற்கு 10ஆம் வகுப்பு முடித்த அனைவரும் தகுதியானவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மகளிர். அடுத்தது, மகளிர் நலத்திட்டங்களை அறிய தமிழக அரசு அறிவித்துள்ள உதவி எண் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 155330 இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. மகளிருக்கான நலத்திட்டங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது, சர்வதேச தியான தினம் அப்படிங்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21 சர்வதேச தியான தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லி ஐநா சபை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஜூன் 21 என்னென்னா சர்வதேச யோகா தினம்.
அடுத்தது இந்திரா காந்தி அமைதி விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மிசல் பேச்லெட் அப்படிங்கிறவர் எந்த நாட்டினுடைய அதிபர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ சிலி நாட்டினுடைய முன்னாள் அதிபர் தான் இந்த மிச்சல் பேச்லெட் அப்படிங்கிறவர். இவருக்கு வந்து 2024ஆம் ஆண்டுக்கான இந்திரா காந்தி அமைதி விருது வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது புரோபா 3 அப்படிங்கிறது எந்த நாட்டினுடைய செயற்கைக்கோள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு சொந்தமான ஒரு செயற்கைக்கோள் தான் இந்த புரோபா 3 அப்படிங்கிறது. ஸோ இது வந்து சமீபத்தில் நம்ம இஸ்ரோவினுடைய ஏவுதளத்திலிருந்து இதை வந்து விண்ணுக்கு வந்து ஏவியிருப்பாங்க. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இஸ்ரோ வந்து ஏவியிருப்பாங்க. அடுத்தது உலக மண் தினம் என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் 5. இதற்கு அதாவது இந்த தினத்தை வந்து கொண்டாட காரணமான பூமியால் எந்த நாட்டு மன்னர் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பூமிபால் அப்படிங்கிறவர் எந்த நாட்டினுடைய மன்னர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தாய்லாந்து நாட்டினுடைய மன்னரான பூமிபால் இவருடைய முயற்சினால தான் உலக மண் தினம் அப்படிங்கிறது டிசம்பர் 5ஆம் தேதி வந்து கொண்டாடப்படுது. அடுத்தது நெதும்போ நத்தி தைத்வா இது எந்த நாட்டினுடைய முதல் பெண் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாருன்னா நம்பியா அப்படிங்கிற ஒரு நாட்டினுடைய முதல் பெண் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி சர்வதேச மலைகள் தினம் அப்படிங்கிறது டிசம்பர் 11. அதே மாதிரி டிசம்பர் 18 என்னென்னா வந்து சிறுபான்மையினர் தினமாக கொண்டாடப்படுது. அதே மாதிரி டிசம்பர் 24 வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோர் தினம் கன்சியூமர் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடப்படுது. ஸோ அதே மாதிரி நம்ம உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வந்து சமீபத்தில் நியமிக்கப்பட்டிருப்பார். ஸோ சஞ்சீவ் கண்ணா அப்படிங்கிறவர் தான். அதே மாதிரி கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் என்று அழைக்கப்படக்கூடிய மத்திய கணக்கு தணிக்கை அலுவலர் அதிகாரி. ஸோ இவர் வந்து பார்த்தோம்னா சஞ்சய் மூர்த்தி அப்படிங்கிறவர் வந்து சமீபத்தில் நியமிச்சிருப்பாங்க. அடுத்தது தேசிய மாசு கட்டுப்பாட்டு தினம் அப்படிங்கிறது டிசம்பர் 2. அதே மாதிரி டிசம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா இந்திய கடற்படை தினம் டிசம்பர் 4. டிசம்பர் 1 வந்து பார்த்தோம்னா எய்ட்ஸ் தினம். ஸோ இந்த எய்ட்ஸ் தினத்தினுடைய கருப்பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உரிமை பாதையில் செல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த உரிமை பாதையில் செல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டிசம்பர் 1 எய்ட்ஸ் தினம். அடுத்து துணை ஜனாதிபதிக்கு எதிராக பதவி நீக்கம் செய்யும் அரசியல் சாசனத்தின் பிரிவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஆர்டிக்கல் 67B துணை குடியரசுத் தலைவர், அதாவது மாநிலங்களவையினுடைய தலைவர் தான் பதவி நீக்கம் செய்வதற்கான ஆர்டிக்கல் 67B. ஸோ அவர் தான் துணை குடியரசுத் தலைவராகவும் இருக்கிறாரு. இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீப் தன்கர் அப்படிங்கிறவர் வந்து இருக்கிறாரு. ஸோ இவர் சமீபத்தில் மாநிலங்களவை தலைவர் பதவியிலிருந்து, அதாவது துணை குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் வந்து ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ தேங்க்யூ.